ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஸ் பவுல் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஐஸ் பவுல் செய்கிறதுக்கு நான் ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேங்க. உங்ககிட்ட பவுல் டைப்பில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் வந்து 1/4 பாக்ஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவு ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி இது செய்கிறதுக்கு பூ தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இதோட வந்து கொஞ்சம் எலுமிச்சை தழை இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது தழை கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பழங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்னும் நம்மக்கிட்ட ரோஸ் பூ இந்த மாதிரிலாம் இருந்து சேர்க்கும்போது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நிறைய கலர் சேர்க்கும்போது நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்த பூக்களை வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ இந்த பூ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பவுல் தான் நான் இன்றைக்குள்ளே வைக்க போகிறேன். நம்ம வைக்கிற பவுல் வந்து ரொம்ப உரசக்கூடாது. கொஞ்சம் வந்து 1 இன்ச்சுக்கு மேலே வந்து கொஞ்சம் இடம் இருக்கணும். இப்போ அந்த பவுலை வச்சு அதுலேயும் வந்து ஒரு 1/4 பவுல் தண்ணி ஊற்றிக்கங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் கீழே வந்து எவ்வளோ கேப் இருக்குன்னு. நமக்கு வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து சைஸ் கரெக்டாக இருக்குது. அடியில் வந்து ரொம்ப மெலிசாக இருந்ததுன்னா சீக்கிரம் பவுல் வந்து மெல்ட் ஆகிடுங்க. ஏன்னா இப்போ வந்து சம்மர் சீசன், அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்சுக்கலாம் அடியில் வந்து மொத்தமாக இருக்கிற அளவுக்கு. இப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பூ சேர்த்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பூ நிறையா இருக்கும்போது தான் பவுல் வந்து சூப்பராக இருக்கும், கலர் வந்து டெக்கரேட்டிவாக இருக்கும். அதனால நான் மீதி இருந்த எல்லா பூவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு நம்ம இந்த பவுல் வச்சுக்கலாம். இப்போ வச்சாச்சு. சைடில் வந்து எதுவும் உரசாத நல்லா சென்ட்ருக்காக வச்சுக்கோங்க. சுற்றிலும் வந்து நமக்கு கேப் இருக்கணும். இப்போ நமக்கு ஒரு பவுல் வந்து எவ்வளோ திக்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ இந்த பவுலை ஃப்ரீசரில் வச்சுட்டு சென்டரில் உள்ள பவுல் வந்து கரெக்டாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வச்சாச்சு. இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி காலையில் சரிங்கன்னா மறாத நாள் காலையில் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த பவுல் வந்து நான் வீட்டில் செஞ்சு பார்த்ததுங்க. ஃபஸ்ட் டைம் நானாக ட்ரை பண்ணது. நமக்கு வீட்டில் இருக்கிற கனகாமரம் மல்லிப்பூவை வச்சு ட்ரை பண்ணது. அதோட பிக்கை தான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து நம்ம அந்த பவுலை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் லைட்டாக அப்படியே நனைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம சென்டரில் வச்சுருக்கோம்ல ஒரு பவுல், அந்த பவுலை மட்டும் நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். நமக்கு நல்லா ரொட்டேட் ஆகும். நம்ம இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் டிப் பண்ணும்போது அந்த ஐஸ் வந்து லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த பவுல் நமக்கு சுற்றுது. இப்போ இந்த பவுலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், எனக்கு வந்து கீழே உள்ள பவுல் தனியாக வந்துடுச்சு. இப்போ மேலே உள்ள பவுலையும் நம்ம தனியாக எடுத்துடலாம். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம வாட்டரில் நினச்சிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகி வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட ஐஸ் பவுல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். நம்ம நல்லா சில்லுன்னு இருக்கிற ஐஸ்கிரீமை நல்லா இந்த மாதிரி ஒரு ஐஸ் பவுலில் போட்டு சாப்பிடும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.